ஒரு அழகான காட்டுப்பாதையில் சின்னஞ்சிறு அர்ஜுன் நடந்து போய்க் கொண்டிருந்தான். அவன் கால்கள் சூர்ந்தன. வயிறோ குர்ன்னு சத்தம் போட்டது. அட வயிறு, இப்படி சத்தம் போடாத. ஐயோ வயிறே, கொஞ்சம் பொறுமையா இரு, சாப்பிட ஏதாவது கிடைக்கும்ல. ஆனால் காடு முழுதும் தேடினான். வலதும் இடதும் மேலும் கீழும் ஒரு பழமும் இல்லை, ஒரு கனியும் இல்லை. வெறும் இலைகளும் காற்றும் மட்டுமே. இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்? ஒரே ஒரு மாம்பழமாவது கிடைக்காதா கடவுளே? ஒரு மாம்பழ மரம் பழிசுன்னு சூரிய வெளிச்சத்துல மின்னியது. பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. இதோ வந்துட்டேன் மாம்பழமே, இன்னைக்கு நீதான் என் சாப்பாடு. ஐயோ புளிப்பு புளிப்பு, இது இன்னும் பழுக்கவே இல்லை. அதோ உச்சிக்கிளையில தங்க மாம்பழங்கள், நான் போவேன், நிச்சயமா போவேன். பையனு கொஞ்சமும் பயப்படாம மேல ஏற ஆரம்பிச்சான். கிட்டே வந்தான். இப்போ கையை நீட்டினான். பழத்தை தொட்டான். அந்த நொடியில் அம்மா விழுந்துட்டேன், யாராவது உதவுங்க. ஆனால் அவன் கைவிற்களை பிடித்தது. நல்ல வேளை. ஆனால் இப்போது அவன் காட்டில் தொங்கிக் கொண்டிருக்கிறான். கீழே தரை தெரிகிறது, மிகவும் தொலைவில். ஐயோ, கீழே பார்க்கவே முடியலங்க. யாராவது உதவுங்க. உதவி, காட்டுல யாராவது இருக்கீங்களா? உதவுங்க. அவன் குரல் காடு முழுதும் எதிரொலித்தது. ஆனால் யாரும் வரவில்லை. காட்டு மட்டுமே பதில் சொன்னது. அவன் கைகள் வலிக்க ஆரம்பித்தன, விரல்கள் நடுவ ஆரம்பித்தன. கீழே விழ போகிற. அப்போது மெல்ல மெல்ல காட்டுப்பாதையில் ஒரு நிழல் நகர்ந்தது. என்ன இதே அமைதியா இருக்கீங்க? வெள்ள வேட்டி வெள்ளத்தாடி கைத்தடியோடு அமைதியாக கீழே நின்று மேலே பார்த்தார். இது கொடுமை. தாத்தா தாத்தா, இங்க பாருங்க, நான் விட போறேன், ஏன்னா கை வலிக்குது, உதவுங்க ப்ளீஸ். வெளியே தாத்தா, ஏன் கல்ல எடுக்கிறீங்க? அது இதுக்கு உதவுங்க தாத்தா. ஐயோ, என்ன இது? என் மேல கல்ல போடுறீங்களா? நான் உதவி கேட்டேன், நீங்க கல்ல போடுறீங்களா? இது என்னங்க இது? பயம் ஒரு நொடியில் எங்கே போனதோ கோபம் வந்தது. அர்ஜுன் இப்போது தொங்கிக் கொண்டே கோபமாக கீழே பார்த்தான். தாத்தா, ஏன் கல்லார் அடிக்கிறீங்க? என்ன பண்ணி சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இன்னும் அடிக்கிறீங்களா? நிறுத்துங்க. ஐயோ, இல்ல இன்னொரு கல்லா? தாத்தா, நீங்க. கோபத்தில் அர்ஜுன் இரண்டாவது கிளையையும் பிடித்துக் கொண்டான். அவன் கைகள் இப்போது இன்னும் வலிமையாக இருந்தன. கோபம் அவனை வலிமையாக்கியது. போதும் போதும், இறங்கி வந்தே தீருவேன், பாருங்க தாத்தா. அவன் தாவினான். தாவி தாவி தரையில் இறங்கினான். அவன் கீழே வந்து விட்டான் பாதுகாப்பாக. ஆஹா, முடிந்தது. தாத்தா, நீங்க என் மேல கல்ல போட்டீங்க. ஏன் தாத்தா, இது நியாயமா இருக்கா? கண்ணா, முதல்ல நான் உன்னை பார்த்தேன். நான் விழ போறேன்னு நினைச்சேன். ரொம்ப பயமா இருந்துச்சு. கை வலிக்குது, யாரும் வரல. ஆமா கண்ணா, பயம் வந்தப்போ உன்னோட மனசு உறைஞ்சு போச்சு. பிரச்சனைய பார்க்கவே முடியல உனக்கு. கீழே குதிக்கலாம்னு தோணவே இல்ல, சரியா? ஆமா, என்னன்னா நான் கீழே பார்க்கவே பயந்தேன். கல்ல போட்டு என்னாச்சு? நான் கோபப்பட்டேன். கோபம் வந்தது, பயம் போச்சு இல்லையா? இரண்டாவது கல்ல போட்டேன், என்னாச்சு கோபத்துல? நான் 2 கிலோ பிடிச்சுக்கிட்டேன். கோபத்துல கை வலிக்குதுன்னு கூட மறந்துட்டேன். மூணாவது கல்ல போட்டேன், நீ கோபத்துல குதிச்சிட்ட, தைரியமா கீழே வந்துட்ட. பயத்துல இருந்தப்போ உன்னால ஒன்னும் செய்ய முடியல, ஆனால் கோபம் வந்தப்போ நீ ஆளான. பயம் உன்னை நிறுத்தும் கண்ணா, ஆனால் தைரியம் உன்னை பறக்க வைக்கும். அர்ஜுன் வாயடைத்து நின்றான். மரத்தை திரும்பி பார்த்தான். அவ்வளவு உயரத்திலிருந்து இறங்கி வந்திருந்தான் பயத்தால் அல்ல, தைரியத்தால். அன்று அர்ஜுன் பழுத்த மாம்பழம் சாப்பிட்டான். இனிப்பாக, அழகாக. ஆனால் அதிலும் இனிப்பான ஒன்றை கற்றுக்கொண்டான்.
வாழ்த்து. தாத்தா நன்றி. நன்றி சொல்லாதே கண்ணா, தைரியமாயிரு, அது போதும். அந்த காட்டில் அன்று மாலை ஒரு சின்ன பையன் பயத்தை விட்டான், தைரியத்தை தொட்டான். அது அவனுடைய மிக பெரிய பரிசு. ஐயப்பாடுகளை தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஊக்கம் ஏற்படும்.